இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த பொது காலத்தின் 15ஆம் வாரம் வியாழக்கிழமை. இந்த நாளிலே திரு அவை நமக்கு கொடுத்திருக்கின்ற நற்செய்தி மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 28-30 முடிய. ஆக இந்த இறை வார்த்தையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வது என்னவென்றால், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் இரக்கமும் உள்ளவன் என்று சொல்லுகின்றார். இவற்றை நாம் இறை வார்த்தையை வாசித்துவிட்டு அதன் பிறகு சிந்திப்போம். இறுதியாக ஒரு ஜெபத்துடன் நாம் நிறைவு செய்வோம். ஆக இந்த இறை வார்த்தை என்பது இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புமிக்கவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே, இந்த வார்த்தை நாம் இன்றைய காலகட்டத்தில் சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் அனைவருமே ஏதாவது ஒரு சுமையை சுமந்து கொண்டுதான் இருக்கின்றோம். வலியும் வேதனையும் நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்றித்திருக்கிற ஒன்றாக இருக்கிறது. சந்தோஷங்கள் இருந்தாலும் அது சில நிமிடங்கள், சில நேரங்கள் நம்மளோடு இருந்து சென்று விடுகின்றன. ஆனால் துன்பங்களும் வேதனைகளும் தொடர்ந்து மனிதனுடைய வாழ்வில் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது யதார்த்தமா அல்லது நாம உருவாக்கி கொண்டதா? எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? நீங்கள் அதை சுமந்து கொண்டு என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? பெரும் சுமை என்ற வார்த்தையை பயன்படுத்தி பெரியவர்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட சுமைகள் இருக்கின்றது என்று பார்ப்போம். பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்கள் எத்தனை பேர் என்று அநாத இல்லங்களிலே தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் ரோட்டோரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ பெற்றோர்கள் மற்றவர்களுடைய தயவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு சில பெற்றோர்கள் வீட்டுக்குள்ளேயே துன்புறுத்தப்படுகின்றார்கள். இது ஒரு புறம் அவர்களுக்கு இருக்கின்ற பெருசுமை. இன்னொரு புறம் பார்க்கின்ற பொழுது பிள்ளைகளை துன்புறுத்தும் பெற்றோர்கள் அப்படியும் இருக்கின்றார்கள். ஆக பிள்ளைகளை தங்களுடைய சுயநலத்திற்காக பிள்ளைகளை காயப்படுத்துகின்ற துன்புறுத்துகின்ற பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம். அதுபோன்று பெற்றோர்கள் அதிகமாக கடன் வாங்கி அந்த கடன் சுமையை பிள்ளைகள் மேல் சுமத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். போதை, மது போன்ற பழக்கங்களினால் குடும்பத்தை சீரழித்து பெரும் சுமையை சுமக்கின்ற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். ஆக இவ்வாறு பல சுமைகளை நாம் பெரியோர்கள் வாழ்வில் பார்க்கின்றோம். அடுத்ததாக இடைப்பட்ட வயதினர், கணவன் மனைவியாக குடும்ப பொறுப்பை ஏற்றிருப்பார்கள். இங்கே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய சுமை. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே படிப்பிற்காக அதிக பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது. எதுக்கோ பணத்தை கேட்கின்றார்கள். கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது, பிள்ளையை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அது ஒரு சுமைதான், சுகம் அல்ல. கடன் தொல்லை, உறவில் பிரச்சனை, கணவன் மனைவி இடையே உறவில் உள்ள பிரச்சனை, என் பிள்ளைகள் கூட பெற்றோர்கள் சண்டை போடுவதை அவ்வப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய உள்ளத்திலே நாம் பிஞ்சினுடைய உள்ளத்திலே நஞ்சை விதைக்கின்றோம் என்பதுதான். ஆக கணவன் மனைவியிடையே புரிந்து கொள்ளாத ஒரு நிலை, சந்தேகம் என்ற ஒரு நோய், இது போன்று பல பிரச்சனைகள். இன்னொன்று சுயநலம், நான் வாழ்ந்தால் போதும், எனக்குரியது கிடைத்தால் போதும் என்று கணவன் மனைவியிடையே ஏற்படுகின்ற அந்த ஒரு நிலை, பிறர் நலம் அற்ற ஒரு நிலை. ஆக இவ்வாறு ஏற்படுகின்ற பொழுது அங்கேயும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இனி இளைஞர்களுடைய வாழ்க்கை என்று எடுத்து பார்க்கின்ற பொழுது கருத்து திணிப்பு. ஏனென்றால் இந்த சமூகத்திலே அவர்கள் பல்வேறு கருத்துக்கள், இது அரசியல் சார்ந்த விடயமாக இருக்கலாம், மதம் சார்ந்த விடயமாக இருக்கலாம், வாழ்க்கை சார்ந்த விடயமாக இருக்கலாம், திணிக்கப்படுகின்றார்கள். அதுவும் குறிப்பாக பெற்றோர்கள் தங்களுடைய கனவை அவர்களால் நிறைவேற்றி இருக்க முடியாது. ஆகவே தன்னுடைய பிள்ளையின் மூலம் தன்னுடைய கனவை நிறைவேற்றி நினைப்பார்கள். உங்களுடைய கனவை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மூலம் நிறைவேற்ற நினைத்தீர்கள் என்றால் அவர்களுடைய கனவை அவர்கள் எப்படி நிறைவேற்றுவார்கள்? எப்பொழுது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆக உங்களுடைய கனவை பிள்ளைகள் மேல் சுமத்தாதீர்கள். அது ஒரு பெரும் சுமையாக அவர்களுக்கு மாறிவிடுகிறது. ஆகவே தான் இளைஞர்கள் அதை தாங்க முடியாமல் இன்று பல தற்கொலைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இதுபோன்று பல அழுத்தங்களை, சமூக அழுத்தங்கள், சக நண்பர்கள் உறவில் உள்ள அழுத்தங்கள், தனித்து இயங்க முடியாத நிலை, தனித்து செயல்பட முடியாத நிலை என்பது போன்றவை அவர்களுக்கு அதிகமான அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இதுபோன்ற சுமைகளை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். குழந்தைகள் என்று எடுத்துக்கொண்டால் அன்பற்ற நிலை. ஒரு கணவன் மனைவி அல்லது அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னா அந்த குழந்தைக்கு கூடிய அன்பு கிடைக்கும்.
அந்த குழந்தைக்கு உரிய நேரம் கிடைக்குமா? பல பெற்றோர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், அவள் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு சந்தோஷம். அவள் கையில் மொபைலை கொடுத்துட்டா அவள் பாட்டு விளையாடிட்டு இருக்கிறா, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஷீ இஸ் ஹாப்பி. எம்மா, நீங்கள் உங்கள் பிள்ளையிடம் அந்த உங்களுடைய அலைபேசியை கொடுத்து அந்த பிள்ளை மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கண்டால் அந்த குழந்தை உங்களால் மகிழ்ச்சியாக இல்லை என்று பொருள். உங்களிடம் எந்த மகிழ்ச்சியும் உங்களிடமிருந்து கிடைக்கவில்லை என்று பொருள். ஆகவே தான் அலைபேசியை அது தேடுகிறது. உங்களிடம் அன்பும் மகிழ்ச்சியும் கிடைத்தால் அந்த குழந்தை ஏன் அலைபேசிக்கு அலைய வேண்டும்? சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தை அலைபேசியோடு ஒன்றித்து விளையாடுகிறது என்றால் பிரச்சனை அந்த குழந்தையிடம் அல்ல, உங்களிடம், பெற்றோர்களிடம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் நினைக்கிறீர்கள், பிள்ளைகள் கேட்பதை வாங்கி கொடுத்து விட்டால், அவர்களை ஆடம்பரமாக வைத்து விட்டால் நாம் அவர்களுக்கு தேவையானதை செய்துவிட்டோம் என்று. அப்படி அல்ல. நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை என்று பொருள். குழந்தைக்கு அன்பை கொடுக்க வேண்டும், நேரத்தை கொடுக்க வேண்டும், அரவணைப்பை கொடுக்க வேண்டும், உடனிருப்பை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும். இவைகளை கொடுத்தால் தான் நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பது கிடையாது. இல்லை என்றால் அந்த குழந்தைகளும் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக எப்படிப்பட்ட ஒரு சுமையாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் கனிவும் மனத்தாண்மையும் உள்ளவராக இருக்கின்றேன். ஆக இரக்கமுள்ள இறைவனாக இருக்கின்றார். ஆனால் நாம் வர வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பு என்னவென்றால் தாழ்ச்சி. சுயநலம் இருந்ததென்றால் அது ஒரு தடைக்கல்லாக மாறிவிடும். நான் என்ற அகந்தை இறைவனுடைய இரக்கத்தை உள்வாங்குவதற்கு அனுமதி செய்யாது. அதேபோன்று இரண்டாவது பகுதியில் பார்க்கின்ற பொழுது, நான் உங்களுக்காக இருக்கிறேன். அது நுகம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு தொடக்க காலங்களிலே இரு மாடுகளை கட்டி இருக்கின்ற இரு மாடுகளுக்கு இடையே இருக்கின்ற அந்த கம்பை சொல்லுவார்கள், நுகம். ஆக இறைவன் என்று சொல்லுகின்றார், ஒரு புறத்தில் நான் இருக்கின்றேன், ஒரு புறத்தை நீ பிடித்துக்கொள், நாம் இருவரும் சேர்ந்து பயணிப்போம். நீ தனித்து பயணிக்க வேண்டாம், நாம் இருவரும் சேர்ந்து பயணிப்போம், நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே என்று ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் வழியாக நமக்கு தைரியத்தை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய குணங்களை நம்முடைய வாழ்வில் கொண்டு வருவோம். மென்மையானவர்களாக, தாழ்மை உள்ளவர்களாக, இரக்கம் உள்ளவர்களாக, பொறுமை உள்ளவர்களாக வாழ்வதற்கு முற்படுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த நேரத்திலே எங்களுடைய சுமைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். எங்களுடைய சுமைகள் எங்களுக்கு பல அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ வேண்டுமா, எதற்காக வாழுகிறோம், ஏன் வாழுகிறோம் என்ற பல கேள்விகளை எங்களுக்குள் எழும்பச் செய்கின்றது. அவைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வாழ்வில் எத்தகைய சுமைகள் வந்தாலும் அவற்றை கரத்திலே ஒப்புக் கொடுத்து உம்மோடு இணைந்து அவற்றை நாங்கள் சுமக்கக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தரவும், சந்திக்கின்ற சவால்கள் அனைத்தையும் தைரியத்துடன் சந்திக்கக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.